லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ ஒரு ஏரியை பார்த்துட்ருக்கோம். இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரட்டூருக்கு பேக் சைடில் தான் இருக்குது. அந்த கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த லைன் பேக் சைடில் தான் இருக்குது. இந்த ஏரியை ஒட்டுனாப்புலையே ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டுருக்குது. அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி, அம்பத்தூர் அந்த சைடு போகிற ட்ராக்கு. இது எவ்வளோ பெரிய ஏரி பாருங்களேன். சென்னையில் இருக்குது, சிட்டியில் இருக்குது. இது கரெக்டாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, பாடி சரவணா ஸ்டோர், அதை தாண்டி வந்தீங்கன்னா கொரட்டூர் சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலில் இருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு போகுது. அந்த பிரிட்ஜில் வழியாக போனீங்கன்னா ஆவடி, அம்பத்தூர் அந்த பக்கம் போகுது. ஆனால் இவ்வளோ பெரிய ஏரி பச்சை பச்சேன்னு தெரியுது கண்ணுக்கு. அங்கே கொஞ்சம் நேரம் அந்த கீழே ஸ்டெப் இருக்குது, அதில் இறங்கி போய் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது. கரெக்டாக சொல்ல போகணுன்னா எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு ரூட்டு காட்டுறேன். நான் எப்படி என்ன இது இப்போ நான் உங்களுக்கு வந்து மூவிங்கு ஆகி ரூட் காட்டுவேன் பாருங்களேன், எப்படி வரணும் அப்படின்னு. பைக்கில் வரவங்க வந்து இப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்காக. இல்லை உங்களுக்கு மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஏரிக்கு வந்து பாருங்கள். இதில் வர நிறைய பறவைகள் வருது, அதில் போகிறது தெரியும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிரும். அவ்வளோ பெரிய ஏரி சொல்லப்போனால். இது கரெக்டாக சென்னையில் அவுட்டர்லாம் கிடையாது, சிட்டிக்குள்ளே இருக்குது. கொரட்டூர் வந்து அவுட்டர்லாம் இல்லை, சிட்டி தான். நான் இப்போ எப்படி போயிட்டுருக்கேன் பாருங்களேன். அந்த பிரிட்ஜில் இருந்து இறங்கிட்டேன். இறங்கினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க்கு. அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா நேராக இது கொரட்டூர் ரோடு தான். அம்பத்தூர் ஆவடியிலேருந்து லிங்க் ஆகி வருது. கரெக்டாக அந்த டேனிங்கும் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் டேனிங். இது வந்து ஆவின் பூத்து. இது கொரட்டூர் ஆவின். இது வண்டிலாம் நிறையா நிற்கும். அதுக்கு பேக் சைடு தான் ஏரி இருக்குது. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்தேன் அங்கே ஒரு ஏரி இருக்குடா போய் பாடுறா அப்படின்ட்டு. நான் அதனால் பைக் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பி போனேன். பார்த்தா அவ்வளோ பெரிய ஏரிங்க. உண்மையிலே மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக, எந்த இதுவும் இல்லாமல் பறவைகள் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது கரெக்டாக எங்கே இருந்தாலும் கொரட்டூர் ரோடு. அவ்வளோ ஒரு அமைதியாக உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா எல்லோரும் பீச்சுக்கு போவாங்க, எல்லோரும் இடத்துக்கு போவாங்க. பீச்சுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பீச்சுக்கு போவீங்க. ஒரு சில பேர் ரொம்ப இதாக இருக்குது படம் பார்க்க போகலாம் அப்படின்னு படத்துக்கு போவீங்க. ஒரு சில பேர் சாட்டர்டே சண்டே லீவுக்கு வந்து குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு லாங் ட்ரிப் போவாங்க. தனியாக இருக்கிறவங்க, அதாவது நம்ம தனிமையில் இருந்து ஃபீல் பண்ணுறோன்னா இப்படி ஏரியை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏரின்ட்டு. இது கரெக்டாக எங்கே வரைக்கும் போகுதுன்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. எவ்வளோ பெரிய ஏரி நானே பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறதுனால போய் பார்த்தா அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ அமைதிங்க, மனசுக்கு ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னா பாருங்கள். பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே அந்த ரயில்வே ட்ராக் மேலே போகிற பிரிட்ஜுக்கு கீழே ஸ்டெப் இருக்குது. அதில் கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். தயவு செய்து ஏரியில் இறங்கணும்னு நினைக்காதீங்க, இறங்காதீங்க. கரெக்டாக இது பார்த்துக்கங்க. இது எங்கேண்டு அந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் இருக்குது. நின்று வீடியோ எடுத்திருக்கேன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லணுன்னா ஆவின் பூத்துக்கு பேக் சைடு. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.